ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உயர்வர பதிகத்தினுடைய 8வது பாட்டை இப்ப பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடி 4, 5, 6 3 பாட்டால லீலா விபூதியினுடைய ஸ்வரூபம், ஸ்திதி, பிரவருத்தி நிவர்த்திகள் இந்த 3 பகவத தீனம் அப்படின்னு சாதித்தார். அப்புறம் 7வது பாட்டுல பகவான் தான் இது எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கான் அப்படின்னு சாதித்தார். 8வது பாசுரத்துல சுரர் அறிவரு நிலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாட்டுல ஆழ்வார் குதிரட்டி நிரசனம் பண்றார் அப்படின்னு நம்பிள்ளை தொடக்கமான ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார். அதாவது பரபரன் ஒருத்தன் இருக்கான், சர்வஸ்மாத் பரனாக ஒருத்தன் இருக்கான். அவன் பிரம்மாவாக இருந்தா என்ன, ருத்ரனாக இருக்கலாமே அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஐயம் எழ, அந்த ஐயத்தை இந்த பாசுரத்திலே போக்குகிறார் அப்படின்னு நம்பிள்ளை சாதிக்கிறார். 12,000 ஜீயர் என்ன சாதிக்கிறார், ஆதிகேசரி அழகமனவாள ஜீயர் என்ன சாதிக்கிறார் என்றால், இந்த 8வது பாசுரத்துல எப்படி லீலா விபூதியில் உள்ள பதார்த்தங்களினுடைய சுரூப சித்தி பிரவருத்திகள் எல்லாம் பகவத தீனம் என்று முறையே 4, 5, 6 பாட்டுல சாதித்தாரோ, இந்த 8வது பாட்டுல என்ன பண்றார் ஆழ்வார், பிரம்மா சிவன் இந்த இரு தேவதைகளினுடைய ஸ்வரூபமும் பகவத தீனம், இவர்கள் இருவரும் பகவத தீனர்கள் அப்படின்றத இந்த 8வது பாட்டை சாதிக்கிறதுக்காக அவதாரிகை சாதிக்கிறார் ஜீயர் உரையில. ஆக உரைனா 12,000. அதுக்கு ஏன் உரை அப்படின்னு பெயர்னா பதார்த்தத்தை சொல்லக்கூடியதுனால அது உரை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. ஆக இந்த 2 அவதாரிகைகள் இந்த பாசுரத்துக்கு இருக்கு. பாசுரம் என்ன அப்படின்னா, சுரர் வருநிலை விண்முதல் முழுவதும் மரண் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறம் ஒரு மூன்றெரித்து அமரர்க்கும் அறிவியந்து அரண் அயன உலகழித்து அமைத்துள்ளனே. சுரரு சுரர் அறிவரும் நிலை, சுரர்கள் தேவர்கள். அறிவரும் நிலை அப்படின்னா அவர்களுக்கு அறிய முடியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டதாக ஒரு விண் இருக்கு. சுரர் அறிவரு நிலை விண், சுரர்களாலே அறியப்பட முடியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொண்ட, அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தை கொண்ட ஒரு விண் இருக்கு. விண்ணா என்ன, ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க ஆகாசம் அப்படின்ற சொல்லுக்கு நேர பஞ்சபூதங்கள ஒன்றான பூதாகாசம் கிடையாது. இங்க விண் அப்படின்ற சொல், ஆகாசம் அப்படின்ற சொல் இருந்தாலும் கூட இங்க மூல பிரகிருதி குறிக்கப்படுறது. அது எப்படி விண் அப்படின்ற சொல்லு ஆகாசத்தை தானே குறிக்கணும், அது எப்படி மூல பிரகிருத்தியை குறிக்கலாம் என்ற கேள்வியோட வேதவியாசரே இப்படிதான் சொல்லியிருக்கார். வேதவியாசர் இருக்கட்டும், உபனிஷத்திலேயே இப்படிதான் இருக்கு. கார்கி பிரஷ்னம் அப்படின்னு இருக்கு, கார்கி வித்யை அப்படின்னு இருக்கு, அது பிருஹதாரண்யத்துல இருக்கு. அந்த பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஏதஸ்மின் கலு ஆகாஷா ஓதஷ்ச புரோதஷ்ச, எஸ்மின் கலு ஆகாஷா ஓதஷ்ச புரோதஷ்ச அப்படின்னு ஆகாஷா அப்படின்னு சொல்லி வருது. ஆகாசம் அப்படின்ற சொல்லிக்கு என்ன அர்த்தம், ஆகாசம் பூதாகாசம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவ்விடத்துல ஆகாசம் அப்படின்ற சொல்லுக்கு மூல பிரகிருதி என்று அர்த்தம். ஸ்ரீபாஷத்திலையும் வந்திருக்கு, சில பேர் பார்த்திருக்கலாம். முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பாதத்துல அக்ஷராதிகரணம் அப்படின்னு வருது. அக்ஷரம் அம்பராந்த திருத்தேகே அப்படின்ற சூத்திரம் அக்ஷராதிகரணம் அப்படின்னு இந்த கார்கி பிரச்சனத்தை பத்தி அந்த அதிகரணத்துல பார்த்திருக்கோம். அங்க ஆகாசம் அப்படின்ற சொல்லுக்கு மூல பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். ஆக அதே போலதான் இங்க விண் அப்படின்ற சொல்லுக்கும் என்ன அர்த்தம், மூல பிரகிருதி. ஆக அந்த மூல பிரகிருதி எப்படி இருக்கு, சுரர் அறிவரும் நிலை உடையதாக இருக்கு. சுரர்களால தேவர்களால அறிய முடியாத ஒரு நிலையில இருக்கு அந்த மூல பிரகிருதி விண் அப்படின்றது. சுரர் அறிவு வருநிலை விண் முதல் முழுவதும் அப்படின்னு அந்த விண் முதல் முழுவதும் அந்த மூல பிரகிருதி தொடக்கமான எல்லா பதார்த்தங்கள் விண் முதல் முழுவதும் வரன் முதலாய், வரன் அப்படின்னா வரிஷ்டமான, மிகவும் திருடமான, வரிஷ்டமான திருடமான வரன் முதலாய், முதல் அப்படின்னா காரணம் அப்படின்னு அர்த்தம். ஆக எல்லா பதார்த்தங்களுக்கும் பகவான் காரணமாக, வரிஷ்டமான அசைக்க முடியாத காரணமாக எம்பெருமான் இருக்கான். அதாவது பொதுவா என்ன ஆகும்னா, காரணம் மிருத் அப்படின்றது காரணமாக இருக்கு. அதாவது மண் உருளை இருக்கு இல்லையா, அந்த மண் உருளையை நம்ம என்ன ஆக்குறோம், குடமாக மாத்துறோம். குடமாக மாறின பிறகு அந்த மண் இருக்காதே, அந்த மண் உருளை அப்படின்ற அந்த உருண்டை அப்படின்ற அந்த நிலையில இருக்காது. ஆக காரணம் காரியமாக மாறிச்சுன்னா காரணம் இருக்காது அப்படின்னு தான் லோகத்துல பார்த்திருக்கோம். ஏன்னா பகவான் எப்படிப்பட்ட காரணமாக இருக்கான் அப்படின்னா, காரியமாக ஆன பிறகும் தன்னுடைய திருமேனி, அவன் தன்னுடைய சரீரத்தால் அச்சேதனம் சேதனம் அப்படின்ற அந்த சரீரத்தை மாற்றின பிறகும் அவனுக்கு விகாரம் இல்லாமல் அவன் அப்படியே தொடர்ந்து வர்றான் இல்லையா.
காரணத்துக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் காரிய தசையில கூட காரணம் தொடர்ந்து வருது. அதுதான் அது வரணான ஒரு காரணம் அப்படின்னு பகவான் சொல்லப்படுற வரிஷ்டமான பலமான காரணம். சுரரு வருணலை வெண்முதல் முழுவதும் வரன் முதலாய் வரமான நல்ல வரிஷ்டமான பலமான முதல் காரணமாக எம்பெருமான் இருக்கான். வரன் முதலாய் அவை அவை முழுதுண்ட பரபரன் சிருஷ்டித்தான். அதற்கு பிறகு சம்ஹார காலத்துல அவை முழுதுண்ட எல்லாவற்றையும் உண்டான் சம்ஹரித்தான். ஆக உண்டான் அப்படின்னா இங்க ஆளிலந்தளிரல பகவான் கண்ணன் இல்ல ஆளிலந்தளிரல எம்பெருமான் வந்து வட்டத்தசாயியாக உண்டான் இல்லையா, அந்த பிரளயத்தை பத்தி எல்லாம் ஆழ்வார் இங்க சொல்லல. இங்க உண்டான் அப்படின்னாலே சம்ஹார அப்படின்னு தான் அர்த்தம். அந்த கடைசி சம்ஹாரம் இருக்கு இல்லையா, பிராகிருத பிரளயம், அந்த பிரளயத்தை தான் ஆழ்வார் இங்க முன்னுதல் அப்படின்னு சாதிக்கிறார். இது வேதவியாசன் அப்படிதான் பண்ணியிருக்கார். அத்தான் சராசர கிரகணாத் அப்படின்ற இடத்துல எசி பிரபச்சக்ஷத்திரம் உபயபவத்த ஓதனாகா அப்படின்னு இந்த உபநிஷத்துல வருது. அங்கேயும் என்னன்னா அங்க உண்ணுதல் பத்தி தான் சொல்லப்படுறது. அந்த உண்ணுதல் என்ன அப்படின்னா சம்ஹாரம், மூல பிரகிருதி அந்த நிலையை அடையக்கூடிய அந்த பிராகிருத பிரளயம். ஆக அதையே ஆழ்வார்களோ இல்லாட்டி மற்ற உபனிஷத்தோ உண்ணுதல் அப்படின்னு சொல்றது. ஆக சம்ஹாரம் தான் இங்க தெரிவிக்கப்படுறது. அவை முழுதுண்ட பரபரன். பரபரன் அப்படின்னு இருக்கு. பரபரன்னா என்ன அர்த்தம்? பரர்களுக்கும் பரன் பரபரன் அப்படின்னு அர்த்தம். நம்ம லோகத்துல யாரு பரர்கள் அப்படின்னு நினைச்சிருப்போம்? நமக்கு மேம்பட்டவர்களாக தேவர்கள் தான் இருக்கார்கள், பிரம்ம ருத்ராதிகள் தான் இருக்கார்கள். அவர்களுக்கும் பரனாக இருக்கிறதுனாலதான் பரபரன் அப்படின்னு பெருமான் சொல்லப்படுறார். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு திருமொழியில சாதிக்கிறார். இது திருவாய்மொழியில ஆழ்வார் நம்மாழ்வாரே சாதிக்கிறார். மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு திருவாய்மொழியிலே வருது. அதாவது அந்த மாதிரி பரர்களுக்கும் பரனாக எம்பெருமான் இருக்கான். பரபரன் முழுதுண்ட பரபரன் புறம் ஒரு 3 எரித்து 3 புறங்கள் 3 பட்டணங்கள். அந்த 3 பட்டணங்களை எரித்தார். திரிபுர தகரம் தகனம் பண்ணினவர் அப்படின்னு பிரசித்தமா யாரு? பரமசிவன் அர்த்தம். புறம் ஒரு 3 எரித்து 3 அத்விதீயமான அந்த 3 புறங்களை எரித்தவர். புறம் ஒரு 3 எரித்து அமரருக்கு அறிவி இயந்து, அமரர்களுக்கு தேவர்களுக்கு அறிவை கொடுத்தவர் யாரு அப்படின்னா பிரம்மா அப்படின்னு லோகத்துல பிரசித்தி இருக்கு. அறிவு இயந்து இங்க 2 விதமா பதத்தை ஆச்சாரியர்கள் எல்லாம் பிரிக்கிறார்கள். அமரருக்கு தேவர்களுக்கு அறிவு இயந்து. இயந்து அப்படின்ற சொல்லு இந்த மாதிரி இயந்துன்னு ஒரு சொல்ல இல்ல, ஈந்து அப்படின்றதுதான் சொல்லு இருக்கு. அந்த ஈந்துன்னு தான் இயந்துன்னு மாறி இருக்கு. ஈந்துனா கொடுத்து, ஆக அறிவை கொடுத்து. சரி, இது ஒரு விதமா பதத்தை பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா அறிவு வியந்து, அறிவு இயந்து அப்படின்னு சேர்த்தோம்னா அறிவு இயந்து அப்படின்னு ஆகும். ஆனா அறிவு வியந்து அப்படின்னு பதத்தை பிரிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா அநேகமா இங்க அந்த கடைக்குறை வந்திருக்கிறதாலாம் தோன்றது. அறிவு அந்த வு அப்படின்றது விழுந்துருது. அப்ப அறிவு வியந்து கூட்டினோம்னா அறி வியந்து அப்படின்னு ஆயிடும். வியத்தல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். வியத்தல்னா கடத்தல் அப்படின்னு அர்த்தம், கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆக ஏதோ ஒண்ணு அறிவை கொடுத்து. யாரு? தேவர்களுக்கு அறிவை கொடுத்தது யார் அப்படின்னா பிரம்மா அப்படின்னு எல்லாருக்குமே பிரசித்தி இருக்கு. புறம் ஒரு 3 எரித்து அமரருக்கு அறிவியந்து அரண் அயன் என. அரண்னா யாரு? பரமசிவனா. அயன்னா யாரு? பிரம்மா. ஆக முறையே புறமர் 3 எரித்தது யாருன்னு தோணும்? அரண் அப்படின்னு தான் தோணும். அயன் அவர் தான் தேவர்களுக்கு எல்லாம் ஞான பிரதானம் பண்ணினார் அப்படின்னு தோணும். என அரண் அயன் என பிரசித்தமா லோகத்துல இப்படிதான் வழக்கம் இருக்கு என்று சொல்லும்படியாக. ஆனா பண்ணதெல்லாம் யாரு? கடைசியில இவன் தான், இந்த எம்பெருமான் உள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பண்ணான் அப்படின்றது புராண ஸ்லோகங்கள்ல இருந்து தெரிகிறது. எப்படி? விஷ்ணுராத்மா பகவதோ பவஸ்ய அமித தேஜசா தஸ்மா தனுர்யா சம்ஸ்பர்ஷம் ச விஷேகே மகேஸ்வரஹா என்று அந்த புறமெரு 3 எரிக்கும் பொழுது, அந்த வில்லை கொண்டு அம்பை எய்தும் பொழுது அங்கு அடல் நீர் 50 ஆனவனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் வண்டூர் நறுமால் 2 திருவண்ணகர் பாட்டுல அங்கேயே சாதிக்கிறார். குடல் நிற மன்னன் என் கூறு கொண்ட தடல் நிற மன்னன் நன்னார் நகரம் விழ நனிமலை சிலை வளைவு செய்து அங்கு அடல் நிற 50 ஆனவனே அப்படின்னு சாதிக்கிறார். நனிமலை சிலை வளைவு செய்து, நனிமலை பெருத்த மலை இது அந்த கைலாசம் மேரு பர்வத்தம். இந்த மேரு பர்வத்தை தான் வில்லாக ஆக்கினார். நனிமலை சிலை வளைவு செய்து அதை வளைத்து வில்லாக ஆக்கி சிலையாக ஆக்கி அதுக்கப்புறம் அடல் நிற அம்பு ஒரு விஷத்தை அதாவது நெருப்ப கக்கக்கூடிய அம்பாக அம்பை எய்தர். ஆனா அந்த அம்புக்கும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு சிவனுக்கும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு பகவான் தான் எல்லாத்தையும் அழித்தான் அப்படின்னு விஷ்ணுராத்மா பகவதோ பவஸ்ய அமித தேஜசா தஸ்மா தனுர்யா சம்ஸ்பர்ஷம் ச விஷேகே பரமேஸ்வரஹா மகேஸ்வரஹா என்ற மகேஸ்வரன் பரமசிவனார். அந்த தனுர்யா சம்ஸ்பர்ஷத்தை தாங்கணுமே, அந்த ஞான தாங்கணும் இல்லையா, அந்த சக்தியை உள்ள இருக்கிற அந்தரியாமியாலதான் அப்படின்னு புராண ஸ்லோகம் இருக்கு. ஆகையினால அந்தரியாமியாக இருக்கிற எம்பெருமான் தான் இதெல்லாம் செய்தான் அப்படின்னு இருக்கு.
ஆனா லோகத்துல எப்படி பிரசித்தி இருக்கு? பரமசிவனார் தான் செய்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே போல பிரம்மா தான் தேவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்றால் யோ பிரம்மாணம் மிதஜாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தே சொல்றது. முமுட்சுவானவன் சரணம் அடைகிறான் எம்பெருமானை அப்படின்னு. எந்த எம்பெருமான் அப்படின்னா எந்த எம்பெருமான் சதுர்முக கடவுளுக்கு வேதங்களை கொடுத்தானோ அவன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு. ஆக முதல்ல வேதத்தை கொடுத்ததே எம்பெருமான் தான். அது அடியாக தான் பிரம்மா தேவர்களுக்கு உபதேசம் பண்ணாராக. அங்கேயும் மூலம் யார் அப்படின்னா பகவான் தான். வேதத்தை கொடுத்தான், உபதேசம் பண்ணும்போது அந்தரியாமியாக இருந்தபடியினால அவனும் உபதேசமும் பண்ண முடியாது பிரம்மாவால. அதனால லோகத்துல புறமர் மூன்று எரித்தது அரண் அப்படின்னும் தேவர்களுக்கு அறிவை கொடுத்தது அயன் அப்படின்னு பிரசித்தி இருந்தா கூட புறமொரு ஒன்றெரித்து அமரர்க்கும் அருவியந்து அரண் அயன் என என்று லோகத்துல பிரசித்தி இருந்தாலுமே கூட பண்ணதெல்லாம் எம்பெருமான் தானே. அதே போல அரண் அயன் என்ன உலகழித்து அமைத்து உள்ளனே, இவன் தான் இருக்கான் உள்ள அந்தரியாமையாக இவன் தான் உள்ள இருக்கான். ஆக எப்படி இவன் அந்தரியாமையாக இருந்து கொண்டு அந்த திருக்குற தானத்தை பண்றதோ இல்லாட்டி தேவர்களுக்கு ஞான பிரதானத்தை பண்றதோ அதே போலதான் உலகை அமைத்து அழித்து உலர். அமைக்கிறதுனா சிருஷ்டிக்கிறது. அவன் பிரம்மா சிருஷ்டிச்சாருன்னு அவர் சிருஷ்டிக்கல, இந்த எம்பெருமான் தான் உள்ள அந்தரியாமி. எம்பெருமான் தான் உள்ள அந்தரியாமையா இருந்து சிருஷ்டி தொழில அவர் எம்பெருமான் அவன் மூட்டிக்கிறான். அதே போல ருத்ரன் சமாரம் பண்றார் அப்படின்னு அவர் பண்ணல, உள்ள அந்தரியாமையாக இருக்கிறபடினால்தான் அவர் பண்றார். ஏதௌதௌ விபுதஸ்ரேஷ்டௌ பிரசாத குரோதஜோ ஸ்மிருதௌ தது ஆதர்சித பந்தானம் சிருஷ்டி சம்ஹார காரதோ அப்படின்னு எம்பெருமான் இடத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த ரெண்டு தேவதைகளும். அவன் எம்பெருமான் காட்டின வழியை கண்டு இவர்கள் சிருஷ்டி சம்ஹாரம் பண்றார்களே ஒழிய சுதந்திரமாக பண்ணலை. ஆக இந்த பாட்டினால என்ன தெரிவிக்கிறார் ஆழ்வார்? சுரரை வருநிலை மென்முதல் முண்டுவதும் அப்படின்னு சுரர்களுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதான மூல பிரகிருதி அது தொடக்கமான பொருள்கள் எல்லாவற்றையும் முன்முதல் முழுவதும் எல்லாவற்றையும் எம்பெருமான் வரன் முதலா என்று வரிஷ்டமான காரணமாக எம்பெருமான் இருக்கான். அவை முழுதுண்ட பரபரம் எல்லாத்தையும் சமாதானம் பண்ற அந்த எம்பெருமான் அப்ப சிருஷ்டிக்கிறதும் படைக்கிறதும் அழிக்கிறதும் எம்பெருமான் தான். அப்போ லோகத்துல பிரசித்தி இருக்கே பிரம்மா சிவன் அப்படின்னு என்றால் அப்படி கிடையாது. எப்படி அந்த திரிபுர தகனம் பண்ணினது சிவன் அப்படின்னாலும் உள்ள அந்தரியாமி தான் பண்ணான். எப்படி தேவர்களுக்கு அழிவியது பிரம்மா அப்படின்னு பிரசித்தி இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்தரியாமி தான் பண்றான். அதே போல அது திருஷ்டாந்தமாக வைத்துக் கொண்டு அதே போலதான் உலகை அழித்து அமைத்து உள்ளனே என்று லோக சிருஷ்டி லோக சம்ஹாரம் பண்றதும் பகவான் தான். அதுல சிலது அந்தரியாமியாக நின்று கொண்டு சிலதெல்லாம் பண்றான். ஆனா சில தத்துவங்கள் என்ன மகான் அகங்காரம் இந்த தத்துவங்கள்னா பிரம்மாவுக்கோ ருத்ரனுக்கோ அப்பாற்பட்ட தத்துவங்கள். அதன் நேரவே எம்பெருமான் சிருஷ்டியும் பண்றான் சம்ஹாரமும் பண்றான் என்று இந்த 8வது பாட்டுல ஆழ்வார் புதிருஷ்டி நிரசனம் பண்றார். அதாவது பரதத்துவம் பிரம்மாவோ சிவன் அப்படிதான் தோன்றது அப்படின்னு ஒரு சங்கையிட அதை நிராசனம் பண்றார் ஆழ்வார் இந்த 8வது பாட்டுல. அதற்கு பிறகு 9வது பாட்டுல பாஹ்ய நிராசனம் பண்றார். என்ன பாஹ்ய நிரசனம் பண்றார் என்றால் பௌத்தர்களை நிரசனம் பண்றார். இதுவரையிலும் எல்லாரும் பிரமாணத்தை ஒத்துக்கொண்டவர்கள். இந்த பௌத்தன் அப்படின்னா எல்லாமே சூன்யம், ஒண்ணுமே கிடையாது, வேதமும் கிடையாது, பகவானும் கிடையாது, எல்லாமே சூன்யம் அப்படின்னு சர்வசூன்யவாதம் பண்ணக்கூடியவன் இந்த பௌத்தன். அவன் இந்த 9வது பாட்டில் நிராகரணம் பண்றார். உள்ளனெனில் உளன் அவன் உருவமே உருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவமே வருவுகள், உள்ளனென இளநென இவை குணம் உடைமையில், உளன் இரு தகமையோடு ஒடிவிலன் பறந்தே. உளனெனில் உளன் இது புறத்தாழ்வான் நிர்வாகம் பண்ணினதாக தான் அஞ்சியர் காட்டுறார். எல்லா ஆச்சாரியர்களும் காட்டக்கூடிய அர்த்தம் இதுல இங்க யாருக்கும் வேறுபாடே கிடையாது. ஆனா நஞ்சியர் மட்டும் என்ன காட்டியிருக்காரு அப்படின்னா இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொன்னது கூறத்தாழ்வான் அப்படின்றத காட்டியிருக்காரு. என்ன கூறத்தாழ்வான் சாதிச்சிருக்காரு அப்படின்னா பௌத்தன் இடத்துல ஆழ்வார் கேட்கிறாராம், ஏன்பா நீ ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு தானே நீ ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிற, சரி ஈஸ்வரன் இல்லை அப்படின்றது எப்படி ஸ்தாபிக்க போற? ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்க போறியா, இல்லாட்டி ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்டார். இது என்ன கேள்வி? ஈஸ்வரன் இல்லை தானே ஸ்தாபிக்கணும். அப்ப ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா அப்படின்னு ஆழ்வார்க்கு என்ன தாற்பயம்னா, நீ ஈஸ்வரன் இல்லைன்னு ஸ்தாபிக்கிறதுக்கு ஈஸ்வரன் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி ஸ்தாபிக்க முடியாதோ அதே போலதான் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்தாபிக்க முடியாது அப்படின்னு ஆழ்வாருடைய தாற்பயம். அது எப்படி? அது ஆழ்வார் தெரிவிக்கிறார். உளன் எனின் உளன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு சொன்னானா அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவன் ஏதோ ஒரு தன்மையுடன் கூடினவன், அஸ்தித்வ விசிஷ்டன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு தன்மம் ஏதோ ஒரு தர்மம் அத்தை கொண்டவன் அப்படின்னு அர்த்தமாக ஆகும். ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன ஆகும்? அப்ப ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டதாக ஆகும்.
ஆக அதே போல அவன் ஒப்புக்கொண்டோமே என்றால் அவனுடைய விபூதி பிரமாணத்தை கொண்டு தானே ஒப்புக்கொள்ள போறோம். அப்போ பிரமாணத்தை கொண்டு என்ன தெரிகிறது, அவனுடைய இந்த மொத்த உலகமும் அவனுடைய சொத்து, அவனுக்கு சரீரம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுதான் முதல் வரியில சாதிக்கிறார். உளன் எனில் நீ ஈஸ்வரனை உளன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அவனு உளன், அவன் இருக்கா அப்படின்னு தான் தெரிய வரும். உளன் எனில் உளன், அவன் உருவம் இவ்வுருவுகள் இப்போ ஸ்தூலமா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த உருவம் இருக்கு இல்லையா, எல்லாமே கடம் பட்டம் லேப்டாப் சேரு எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்தூலம். ஏன்னா ஸ்தூலமான ஆக்காரத்துலதான் சிருஷ்டி காலத்துல இருக்கும். இந்த உருவுகள் எல்லாம் அவனுடைய உருவம் அப்படின்னா அவனுக்கு சேஷமாக சரீரமாக இருக்கக்கூடியவை. உருவம்னா சரீரம் இல்லை. ஆக இவ்வுருவுகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஸ்தூல பதார்த்தங்கள் எல்லாம் அவன் உருவம், அவனுக்கு சரீரம். ஆக உளன் எனில் பௌத்தனே நீ ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு நீ பிரதிஜா பண்ணனா அப்படின்னு உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது என்றால் அதுக்கு என்ன அர்த்தமாயிடுறது இப்போ? அப்ப ஈஸ்வரன் இருக்கா அப்படின்னு ஆடுறது, அவனுடைய சரீரமாக தான் மொத்த உலகமும் இருக்கு அப்படின்னு ஆயிடுறது. பௌத்தன் சொல்ல போறது கிடையாது, நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆழ்வாருக்கு என்ன தாற்பயம், நீ அவனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட இதே அர்த்தம் தான் வரும் பாரு அப்படின்னு அர்த்தத்தை காட்ட போற. அவன் என்ன சொல்றான் பௌத்தன், உளன் அலன் எனில் நான் என்ன சொல்ல போறேன், பௌத்தன் சொல்லிக்கிறான் நான் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஈஸ்வரன் ஒரு தத்துவமே இல்லை அப்படின்னு நான் என்னுடைய பிரதிஜா, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும், கடவுள் கிடையாது, அதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பௌத்தன் சொல்றான். அது ரெண்டாவது வரியில நிராகரணம் பண்ற. உளன் எனில் உளன் அவன் உருவுகள், உளன் அலன் எனில் ஒரு கால் நீ அப்படி சொன்னாயே என்றால் என்ன சொன்னாயே என்றால் உளன் அலன் எம்பெருமான் ஈஸ்வரன் கிடையாது அலன் அப்படின்னு சொன்னாயே என்றால் அதுக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அலன் அப்படின்னு இல்லை அப்படின்னா ஏதோ வெறுமனே எதுவுமே இல்லை அப்படின்னா யாருக்கும் ஒண்ணுமே புரியாது. லோகத்துல யாராவது ஒருத்தர் எழுது இல்லை அப்படின்னு சொன்னா என்னப்பா இல்லை அப்படின்னு யாரும் கேட்க மாட்டார்களா? குடம் இல்லை, ஓ குடம் இல்லை அப்ப இங்க இல்லையா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பார்கள். ஓ இப்ப இல்லையா அப்படின்னு தான் கேட்பார்கள். ஓ இந்த வடிவத்துல இல்லையா அப்படின்னு தான் கேட்பார்கள். ஆக இதான் சோபாதிக நிஷேதம் அப்படின்னு சொல்லுவார்கள். தேசமும் காலமும் பிரகாரமும், ஒரு பொருள் இந்த காலத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும், இல்லாட்டி இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும், இப்படி இல்லை இந்த வடிவத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தேசம் காலம் பிரகாரம் இதை விட்டுட்டு வெறுமனே இல்லை அப்படின்னு சொன்னா யாருக்குமே உண்மை புரியாது லோகத்துல. ஆக நீயும் என்ன பண்ணலாம், ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த படியில இந்த பிரகாரத்துல இல்லை அப்படின்னு சொல்றதாதான் தெரியுது. அப்போ வேற ஒரு பிரகாரத்துல இருக்கான் அப்படின்னு தானே தெரிய வருது. அப்போ ஈஸ்வரன் இருக்கா அப்படின்னு தானே வருது அப்படின்னு ஆழ்வருடைய தாற்பயம். உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், அப்போ எம்பெருமானன் நீ இல்லைன்னு சொல்ற, அவனுடைய விபூதியையும் நீ இல்லைன்னு சொல்ற. அப்ப விபூதி அந்த ஐஸ்வர்யம் சொத்து உலகம் இருக்கு இல்லையா, அது இல்லை அப்படின்னா இந்த வடிவத்துல இல்லை அப்படின்னு சொல்லியாகும். அப்போ இப்போ கண்ணுக்கு தெரியறது ஸ்தூலமான வடிவம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அப்போ சூக்ஷ்மமான வடிவம் அப்படின்றது அர்த்தம் கிடைக்கும். அப்ப அது அருவமாக இருக்கும், கண்ணுக்கு புலப்படாத சூக்ஷ்மமான வடிவம். அந்த அருவம் இருக்கு இல்லையா, அவனுடைய அருவம் தான் இந்த அருவமானது. இந்த அருவம் அது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான வடிவம் இருக்கு இல்லையா, அது அவனுடைய அருவம். அதாவது இந்த குடம் ராமனுடைய குடம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த குடத்துக்கு சொந்தக்காரன் ராமன் அப்படின்னு தானே அர்த்தம். அதே போலதான் இவ்வருவம் அவன் அருவம். இந்த அருவம் இருக்கு இல்லையா, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரளய தசையில இருக்கக்கூடிய அந்த அருவம், சூக்ஷ்மமான அந்த பொருள் அவனுடைய அருவம், அவனுக்கு சேஷமாக அவனுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய அருவமாக இருக்கு அப்படின்னு உளன் அலன் எனில் இந்த அர்த்தம் தான் கிடைக்கும். அவன் அருவம் இவ்வருவுகள் அப்படின்னு. ஆக என்ன தெரியுது இப்போ, உளன் என இளன் என இவை குணமுடைமையில் இது ரெண்டும் அப்போ ஒரு தன்மையாக ஆயிடுது. நீ உண்டுன்னு சொன்னாலும் அஸ்தித்வம் அப்படின்ற ஒரு தன்மை ஏதோ ஒரு பிரகாரத்துல அப்படின்றது ஒரு படி ஒரு விதத்துல இருக்கு அப்படின்றது தெரிய வருது. நீ இல்லைன்னு சொன்னாலும் மற்றொரு விதம் வேற ஒரு பிரகாரம் அப்படின்னு தான் தெரியறது. அப்போ ரெண்டு தன்மைகள் தான் சேர்றது. அப்போ இல்லைன்னு முடிவே பண்ண முடியாது, ரெண்டு தன்மைகளை கொண்டு அந்த வஸ்து இருக்கணும் இல்லையா. ஆக உளன் என இளன் என இவை குணமுடைமையில், இவற்றை இரண்டை குணமாக கொண்டபடியினால், உடைமையில் அப்படின்னா உடையவனாக இருக்கிறபடியினால் உடைமையில் உளன் இரு தகமையோடு அந்த எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு வந்துடுது. அப்போ நீ உண்டுன்னு சொன்னா எப்படி உண்டுன்னு ஆகுமோ, அதே போல நீ இல்லைன்னு சொன்னாலும் உண்டுன்னு தான் ஆகும்பா அப்படின்னு ஆழ்வாரிக்க சொல்றாரு. உளன் இரு தகமையோடு, தகமைனா தர்மங்கள், ரெண்டு தன்மையோட எம்பெருமான் இருக்கான். நீ உள்ளன்னு சொன்னா அப்படின்னா ஏதோ ஒரு விதமான தன்மையோட இருக்கான் அப்படின்னா. நீ இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னா ஆகாது,
வேற ஒரு தன்மையோட இருக்கான் அப்படின்னு தான் தெரியும். புலன் இரு தகமையோடு, தகமையான தன்மை, தர்மம், ரெண்டு தர்மத்தோட எம்பெருமான் இருப்பான். புலன் இரு தகமையோடு அகா ஒழிவிலன் பரந்தே. ஒழிவிலன், அவனுக்கு ஒழிவே கிடையாது. நீ இல்லைன்னு சொன்னாலே அவன் இருக்கான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு எப்படி ஒழிவு, அவனுக்கு அழிவு, அதாவது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஒழிவிலன் பரந்தே, பரந்தே ஒழிவிலன், அவன் எல்லா பொருளையும் வியாபித்து கொண்டு, ஏன்னா இவ்வளவு அவன் இருக்கான் அப்படின்னு ஸ்தாபித்தா இருக்கு இல்லையா. அப்ப வேதத்தை பிரமாணமாக கொண்டு வந்தோமே, அப்ப எல்லா பொருளுக்கும் அந்தரியாமியாக இருக்கான். அப்ப பரந்தே ஒழிவிலன், ஒழிவே கிடையாது. எப்படிப்பட்டவனாக தெரிஞ்சுக்கிறவன, வியாபகனாக, பறந்து இருக்கிறவனாக. பறந்துனா இடைநரா, பறந்து அப்படின்னா பறவைகள் பறக்கக்கூடியது, ஸ்லை. பறந்து அப்படின்னா இடைநரா வந்தா வியாபிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒழிவிலன் பறந்து அப்படின்னு இந்த 9வது பாசுரத்துல ஆழ்வார் அருளி செய்தார். ஆக மேல 10, 11 அடுத்ததுல பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.